ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழியா செல்வம் பாடத்துடைய புக் பேக் ஆன்சர்ஸ். இந்த பாடத்துடைய புக் பேக் ஆன்சர்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை பார்ப்போம் வாங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஷ். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? கல்வியை சேர்த்து வைக்க வேணும். அடுத்து, கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். வாய்த்து கூட்டல் ஈயின். வாய்த்தீயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவனொருவன். அதுக்கப்புறம் நம்ம குருவினாக்கு போயிடலாம். கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக. இப்போது கல்வி செல்வத்தை பற்றி நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுவோமா? அப்போது இதோ இருக்கு பாருங்கள். கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும்லேருந்து இதிலிருந்து இந்த கவர முடியாது இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது. ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அண்ட் சிறுவினா, கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நாலடியார் என்ன கூறியிருக்காரு? கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்பட முடியாது. ஒருவர் பெரும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகா அப்படின்னு முடிச்சுக்கலாம். அடுத்து, சிந்தனை வினா. கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன்? சிந்தித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள். சிந்தனை வினா. இதுக்கான ஆன்சர் இதுதான். இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு மனிதன் தம்மிடம் அனைத்து செல்வங்களை வைத்திருந்தாலும் அவனுக்கு கல்வியில்லையேல் அனைத்து செல்வங்களும் அழிந்துவிடும். ஆனால் அழியாத செல்வம் ஒரு செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே. கற்றவன் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவன் பிற சமூகத்தால் மதிக்கப்படுகின்றான். இதற்கு காரணம் அவன் கற்ற கல்வியே கற்றவனுக்கு தனது நாடும் ஊருமே அல்லாமல் எந்த நாடும் ஊரும் தன்னுடைய ஊராகும். கல்வி கற்றவன் ஒழுக்கமாகவும் திறமையாகவும் அறிவாளியாகவும் சமுதாயத்தில் மதிக்கப்படுவனாக இருப்பான். எனவே என்றுமே அழியாத செல்வம் கல்வி மட்டுமே. இதை நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் போட்டு போயிடுங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ப்ளீஸ்